ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி நியர்லி 4 months ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக 7 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஃபுல் பாட்டில் தண்ணி குடித்தா தான் எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனையும் முடிச்சுட்டேன். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. டயர்டாக இருந்ததுன்னு அப்படியே போய் தூங்கிட்டேன். மறுநாள் லீவு தானே, காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் எழுந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பால் குக்கரில் பால் வச்சுட்டு துணி காய போட வந்துட்டேன். நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு தான் படுத்தேன். காலையில் எழுந்ததுமே பால் காயறதுக்குள்ளார துணியெல்லாம் காய போட்டுட்டேன். நானும் சாந்தினி மட்டும்தான் எழுந்திருந்தோம், மற்றவங்க எல்லாம் தூங்குறாங்க. ஸோ எனக்கு காஃபி, சாந்தினிக்கு மைனோ கலக்கி கொடுத்துட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியான ஒர்க் இருக்கும். மதியம் தான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். மற்ற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி மாவு ஆட்டணும். அது மட்டும் இல்லாமல் கர்டன்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பெட்ஷீட் இது எல்லாமே வாஷ் பண்ணணும். வெளியில் போகிற வேலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ கடகடன் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மெய்டக்கா வர்றதுக்குள்ளார முந்தின நாள் விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன்னா அவங்க வந்ததும் பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் வேலையை வந்து சட்டுன்னு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு இட்லி தோசை மாவுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஊற வைக்கணும். எப்போவுமே அரிசியை வந்து 4-5 வாட்டி நல்லா கழிஞ்சிருவேன். உளுந்தும் நல்லா கழிஞ்சிட்டு RO வாட்டரில் வந்து ஊற வச்சுட்டேன்னா ஊற வச்ச தண்ணியை வச்சே தான் மாவாட்டுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி, உளுந்து எல்லாமே ஊற வச்சதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றுற ஒர்க் இருக்குது. என்னோட பெட் பார்த்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட்டு. மாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக யாரையாவது கூப்பிடுவேன். பட் கொஞ்ச நாளாக வந்து நான் யாரையுமே கூப்பிட்றதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நம்மளோட ஒர்க்குக்கும் சரி, நம்மளும் சரி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட வேலைகள் வந்து எப்போவுமே முடியாது. ஸோ எனக்கு சிவியரான பேக் பெயின் இருந்தாலுமே நான் கஷ்டப்பட்டு வந்து பெட்டை வந்து நானே மாற்ற வந்து பழகிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கும் வேலைகள் ஆகுது. மற்றவங்கள நம்பி இருக்கும்போது அந்த வேலை நம்மளுக்கு சீக்கிரமாக முடியறதே கிடையாது. ஸோ நானே வந்து ஒர்க்கெல்லாம் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நிறையா இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6-7 ரூம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனு, மேட்டு, சோஃபா கவரு, அதுக்கப்புறமேட்டு பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே துவைக்கணுங்கிறதுனால நிறையா வேலைகள் இருக்கும். மெய்டக்கா வர்றதுக்குள்ளாரியே பார்த்தீங்க அப்படின்னா தூசி தட்டி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன்னா அவங்க கூட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து மெய்டக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் சவுண்டில் சாங் வச்சு விட்டுட்டு சூப்பராக சாங்க்கு வைப் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையுமே வந்துட்டு வேக்யூம் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணி எல்லா ஸ்ப்ரெட்டையும் வந்து மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா வீடே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக தெரியும். ரொம்பவே பிடிக்கும். பெட் ஆகட்டும், ஸ்க்ரீன் ஆகட்டும், இல்லை டிவி கீழே இருக்க டேபிள், அப்புறம் இந்த டீ பை டேபிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புது துணி இருக்கும்போது பார்க்கவே வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீடு பெருக்கிட்டேன். கட்டிலுக்கு கீழே வந்து நிறைய பேப்பரெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சாந்தினியை தான் உள்ளே தள்ளி கூட்டி விட சொன்னேன். ஸோ அவள் கூட்டி விட்டதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாக இன்னொரு வாட்டி நான் வீடை பிரிக்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் படுத்திருக்கணும், இல்லைனா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ படுத்திருந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கிச்சன்லேயும் எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருப்பேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா 10 days ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ வாஷ் பண்ண செராமிக் ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு புது பேக்கெட் உப்பு, பழசு வந்து கொஞ்சம் தான் இருக்கும், அதை மேலாப்பில் போட்டுட்டு கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிரும் பாசிப்பருப்பும் சேர்த்த வந்து தண்ணி சாம்பார் தான். யூஸ்வலாக நம்ம வந்து தண்ணி சாம்பார் வந்து துவரம் பருப்பில் இல்லைனா வந்து பாசிப்பருப்பில் வைப்போம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 கப் பச்சைப்பயிருக்கு 1 கப் பாசிப்பருப்பு ரெண்டுமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு சின்ன இன்ச் புளி, மஞ்சத்தூள், சீரகம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து திக்காக வரும். நல்லா தலை தலைன்னு கொதிக்க விடுங்க.
இது நல்லா கொதிக்கும்போது ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, சீரகம், கொஞ்சமா தாளிப்பு வடகம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதக்கிட்டு சாம்பார் இந்த மாதிரி கொதிக்கும்போது அந்த தாளிப்பை சேர்த்துட்டு இன்னொரு 4-5 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. யூஸ்வலாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சாதத்தை விட இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டு தோசைக்காகவே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன். இதுக்கு தொட்டுக்க வந்து புடலங்காய் பொரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாமே விளக்கு போட்டுட்டு கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்டவ் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே லீவ் டைமில் மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்க வச்சிருவேன். அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ஈவினிங் அவங்களுக்கு டியூஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு அவங்களுமே டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெளியில் கிளம்பணும். ஸோ அவங்கள கிளப்பி வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறமா நானும் ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் வாங்குறதுக்காக. ஈரோட்டில் நான் வந்து எப்போவுமே க்ராசரி திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுரபி மளிகை கடையில் தான் வாங்குவேன். அவங்க கிட்ட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஈரோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க கடையில் ட்ரை பண்ணுங்கள். சென்னை சில்க்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடில் இருக்குது. ஸோ கொஞ்சம் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு இட்லி ஊற்றுறதுக்கு தோசை மாவும் வந்து வாங்கிட்டு வரணும். தோசை மாவு வாங்குற கடையில் எப்போவுமே பெப்பர்மின்ட் மிட்டாய் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ₹1க்கு 4 மிட்டாய் தருவாங்க. இன்றைக்கி ஒரு மிட்டாயே ₹1. ஸோ வரும்போது ஒரு 5 பெப்பர்மின்ட் மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு 2 கொடுத்துட்டு நான் வந்து 1 சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததா, அதனால நானே 3மே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 1 தான் வச்சுருந்தேன். டியூஷன் முடிச்சுட்டு வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டுட்டு அதை ஆடி முடிக்கிறதுக்குள்ளாரியே டெரஸ் போய் துவைச்ச துணி எல்லாத்தையுமே காய போட்டுட்டு வந்துட்டேன். உளுந்து ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா வெந்தயம், அரிசி சேர்த்து அதையுமே ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை தான். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், மறுபடியும் எனக்கு வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி உட்காந்து தான் தோசை ஊற்ற போகிறேன். ஸோ சேர் போட்டு அங்கேயே கிச்சன்லேயே உட்காந்து எல்லாருக்குமே தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சுட சுட தோசை சாப்பிட்டுக்குவேன். எனக்கு எப்போவுமே சாதமாகட்டும் டிஃபன் ஆகட்டும் எனக்கு சுட சுட சாப்பிட்ற பழக்கம். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக முருகலாக தோசை ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் என்னோட ஸ்கின் கேர் தான். நைட் ஸ்கின் கேரோட ப்ராடக்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுற நைட் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா குட் வைப்ஸில் D10 உப்டான் க்ரீம் தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.